லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். சதீஷ், விஜய் என்ன பண்றாரு? இப்படி காங்கிரஸ்லாம் வரும், திமுகலேருந்து வருவாங்க சண்டை போட்டுட்டு அப்படின்னு வெயிட் பண்றாரா? இல்லை, நான் அதை அப்படி சொல்ல மாட்டேன். இன்னைக்கு தலைப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்கிறது, பாஜக சொல்லியிருக்கிறது விஜய் தன்னித்து விடப்பட்டார் அப்படின்றது. அதிமுக சொல்லிக்கிறது பார்த்தீங்களா? அதிமுக என்ன விமர்சிச்சிருக்கிறாங்கன்னு. ஆமாம், ரெண்டத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஓகேங்க, இன்னைக்கு இவங்க கட்சியில், அதாவது அதிமுகவா என்டிஏவான்னு சொல்லி சரியான அலையன்ஸ் எதுவுமே சொல்லலை. இன்னைக்கு இவர் போய் நம்ம அமமுக போய் ஜாயின் பண்ணப்போ கூட அவர் என்டிஏ அலையன்ஸ்னு சொல்கிறாரு. கூட்டு ஆட்சி அமைப்போம், நான் நிற்க மாட்டேன் எலெக்ஷனில், கூட்டு ஆட்சி அமைப்போம் அப்படிம்பாரு. இதுவே ஒரு குழப்பமான சூழ்நிலை தான். கூட்டு ஆட்சி அமைப்போம் என்டிஏ அலையன்ஸுங்கிறாப்புல. இங்கே பாமக போய் எடப்பாடி ஐயா கூட சேர்றாங்க. என்ன கேக்குறேன்னா, விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கிறது. அதிமுக இதுவரைக்கும் விமர்சிக்கல, அதிமுக கடுமையா விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன செய்ய போகிறார் விஜய்? தனித்து நின்று 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரா? நம்பிக்கை மட்டும். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழல் கட்சிகளோட கூட்டு சேரக்கூடாதுன்னு நினைக்கிறாப்புல. இப்போ நீங்கள் பாமக எடுத்தீங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் மேலே கிட்டத்தட்ட ஒரு 6 வழக்கு இருக்குது. அதில் 2 சிபிஐ வழக்கு, 2 ஹேட் ஸ்பீச்சும் கேஸ்ட் வழக்கு. 2 சிபிஐ வழக்கு அவர் அமைச்சராக இருந்தப்ப அவர் அப்ரூவல், மெடிக்கல் காலேஜ் கொடுத்த அப்ரூவலில் லக்னோ ஹைகோர்ட்டில், ஏற்கனவே டெல்லி ஹைகோர்ட்டில் ரிமாண்ட் பேக் ஆகி திரும்ப வந்திருக்கு. ஆனால் சிபிஐ வழக்கு இன்னும் பெண்டிங். ஓகேங்களா? அதே மாதிரி அமமுக தினகரனுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் அப்போ ரெட்டை சின்னத்தை வாங்கணுங்கிறதுக்காக 2017லையும் இடி பிஎம்எல்ஏ வழக்கம், ஃபெரா வழக்கம், 3 வழக்கு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாஷிங் மிஷின் இது இருக்கு, அலையன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வாஷிங் மிஷின் அலையன்ஸுக்கு போனாதான் இவங்க சேஃப்ன்றதுனால இவங்க போயிருக்காங்க. இவங்க போனதுனால எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. இன்னைக்கு வாஷிங் மிஷின் அலையன்ஸ் பொறுத்தவரைக்கும் ஊழல்வாதிகள் எல்லாம் வழக்கு இருக்கிறவங்க மட்டும் தான் அங்க போறாங்க. தமிழ்நாட்டு தேர்தல்ல, தமிழ்நாட்டு தேர்தல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியால இருக்கக்கூடிய தேர்தல்ல தனித்து நின்றே வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்னு விஜய் என்ன சாதனை 26ல நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இந்த வாஷிங் மிஷின் இருக்கிறவங்க விஜய்க்கு ஒரு இழப்பு தான். அது இல்லாம இவங்களை தவிர்த்துக்கிட்டு விஜய் இருக்கிறது தான் ஒரு நல்ல அலையன்ஸ்ன்ற சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐஜேகே, நம்ம எம்ஜிஆர் இது பிரச்சனை இருக்குன்னு மேடையில பேசுறாரு சார் விஜய். சார் இதுதானே சார் உண்மை. எதுக்கு அவங்க போய் ஜாயின் பண்ணணுங்கிறதுக்காக நான் தெளிவா சொல்றேன். ஏன் இன்னைக்கு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு லிஸ்டே இருக்கு. எஸ்பி வேலுமணி, விஜயபாஸ்கர் அப்படின்னு ஒரு லிஸ்டே இருக்கு. ஸோ யார் யார் மேலனா பாத்தீங்கன்னா கேஸ் இருக்குதோ இந்த வாஷிங் மிஷின் அலையன்ஸ்ல போய் ஜாயின் பண்றாங்க. ஓகேங்களா? நம்பர் 2, நீங்க எங்க யார் மிஸ் அவுட் ஆவாங்கன்றத சொல்றேன். அக்செப்ட் பண்ணிடுறேன். ஆனால் விஜய் 2 இடத்தை நேத்துக்கு உடைக்கிறாரு. தன்னிடம் யாரும் கூட்டணிக்கு வரல, மக்களோடு கூட்டணி, என்னை நம்பி கூட்டணின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், கட்சிக்கு உட்கட்சி பிரச்சனை கடுமையா இருக்கு, அதுவும் கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துக்குள்ளே இருக்குங்கிறத அதையும் மேடையில சொல்றாரு. இல்ல, உட்கட்சி பிரச்சனைய அவர் பொது மேடையில அவர் பேசல. ஓகேங்களா? அவர் என்ன சொல்றாரு, எல்லாருமே இணக்கமாகவும் ஒற்றுமையாகவும் இருங்க அப்படின்றத சொல்றது இல்ல. ஆமா, இன்னைக்கு காங்கிரஸ்ல நீங்க சொல்லுங்க சார், இன்னைக்கு காங்கிரஸ்ல நீங்க சொல்லுங்க, எதுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? இந்த வரைக்கும் இந்த மாதிரி காங்கிரஸ்ல பிரச்சனை ஆயிருக்கா? தாவேகாவோட கூட்டணி போகணும் சில பேரும், விஜய் கூட்டணி போகணும் சில பேரும். ஓகேங்களா? ஒரு நெருக்கடியான சூழ்நிலை இன்னைக்கு இண்டிபெண்டன்ட் வாங்கி கொடுத்த ஒரு கட்சிக்கே இருக்கும் போது, புரிஞ்சுங்களா? இன்னைக்கு வளர்ற கட்சி, இன்னைக்கு துடிப்பான இளைஞர்கள் இருப்பாங்க. அந்த பலத்தை தான் நான் சொல்றேன். நான் இன்னொன்னு சொல்றேன், இன்னைக்கு விஜய்க்கு ஐடி விங்க, மத்த கட்சினா ஐடி விங்க வச்சு மட்டுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா விஜய்க்கு கண்ணுக்கு தெரியாத விர்ச்சுவல் வாரியர்ஸ் அதாவது தன் நேரத்தை செலவு பண்ணி இன்னைக்கு ஒரு போஸ்ட்டுமே டிஃப்ரெண்டா இருக்குது. நீங்க இந்த விசில் போட்ட சத்தத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இட் இஸ் நாட் a trending, it is not a தமிழ்நாடு ட்ரெண்டிங், it is not India trending, it is a world trending, it is a world trending. சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு ஆதரவு இருக்கும்போது வேர்ல்ட் ட்ரெண்டிங், அதாவது 1 கோடியே 30 லட்சம் உள்ளவங்க தான வாக்களிக்க போறாங்க. வேர்ல்ட் ட்ரெண்டிங்னா என்ன சார் அர்த்தம்னா, அவ்வளவு மக்கள் ஒன்ன ப்ரோமோட் பண்றாங்கன்னா தான் வேர்ல்டு ட்ரெண்டிங் ஆகும். சரி, சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விஜய் கட்சி இல்ல, அவர் குறிப்பிடுறது இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டே நீங்க பாத்தீங்கன்னா 1,30,00,000 பேர் உறுப்பினரா இருக்காங்க. எல்லாருமே சொல்லுவாங்க 2 கோடி பேர் இருக்கேன், 1.5 கோடி பேர் இருப்பேன். 1 கோடி ஆதார் கார்டையும் எலெக்ஷன் ஐடியும் போட்டு
டீடைல்டா பர்ஃபெக்ட்டா இன்னைக்கு வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஜய் கட்சி மட்டும்தான். இன்னொரு இதுல நம்பிக்கை வந்து அசாத்தியமான நம்பிக்கை தாவேக்காட்ட இல்ல இருக்கு. என்ன அப்படி தமிழ்நாட்டுல கேட்டீங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு ஓட்டு வந்துரும். எலெக்ஷன் கார்டையும் அப்படி போட்டு நம்புறாரா சார்? எங்கயாச்சும் எந்த கட்சியாச்சும் இந்த அளவுக்கு ஸ்டிப்புலேட்டடா பர்ஃபெக்ட்டா வச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்க. இல்ல அந்த நம்பிக்கை மட்டும் தான் இன்னைக்கு மக்களோட கூட்டு. இன்னைக்கு இன்னொன்னு டிஎம்கே அலையன்ஸ், இது வாஷிங் மிஷின் அலையன்ஸ், இந்த டிஎம்கே அலையன்ஸ். சரி, எத்தனை டிஎம்கே அலையன்ஸ் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா விசிகே, கம்யூனிஸ்ட், டிஎம்டிகே இவங்களுக்கு 6 சீட்டு 15 கோடி ரூபாய் பணம். நான் ஒண்ணே இங்க விஜய்க்கால 15 கோடி ரூபாய் பணம் கொடுக்க முடியாது சார். அதனால இவங்க அலையன்ஸ்ல வர ஒரே ஒண்ணு மாட்டாங்க. கேக்குறேன், நீங்க 1.25 கோடி மெம்பர்ஸ்ங்கறீங்க. அங்க சிடிஆர் நிர்மல்குமார் மேடையில சொல்றாரு ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாக்கு இருக்கிறது, 2.25 கோடி வாக்கு இருக்கு, அதுவே 40% தாண்டிச்சு. இதெல்லாம் ஒரு அதிகபட்சமான கனவு மாதிரி தெரியலையா? நான் வந்து தாவேகாவோட உறுப்பினர் கிடையாது, நம்பர் 1. இல்ல நான் தாவேகாவோட கனவு பட்டியல சொல்றேன். குறைஞ்சபட்சம் அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்ட்ரெngth தான் நான் வந்து சொல்றேன். 40% சொல்றாரு சார். 40 மேபி அவர் கணிப்பா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா அது வந்து ஒரு ஸ்டிப்புலேட்டட் நம்பர். 1,30,00,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆதார் கார்டையும் எலெக்ஷன் ஐடியும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. இவங்க வந்து 2 கோடி மெம்பர்ஸ் இருக்குங்கிறாங்க. ஏன் 2 கோடி மெம்பர்ஸ் இருக்கிறவங்க 2 கோடி ஓட்டு கூட வாங்கலையே. திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், ஓகேங்களா, 2 கோடி ஓட்டு கூட அவங்க வாங்கல. நீங்க இன்னைக்கு நம்மளுக்கு இருக்க ஓட்டு என்ன, 5.25 கோடி ஓட்டு. அதுல எஸ்ஐஆர்ல இப்ப கழிஞ்சு கிட்டத்தட்ட 5.25 கோடி ஓட்டு தான் இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன். இதுல 1,30,00,000 ஓட்டு வந்து விஜய் வந்து ஏற்கனவே கையில வச்சிருக்காரு. வித் ப்ராப்பர் ஆதார் கார்டு, அந்த ஓடிபி வந்து அந்த ஓடிபி ஆதார் கார்டு ஓடிபியை போட்டு தான் அவங்க கட்சியில வந்து மெம்பர் ஆகிறாங்க. அப்படிங்கும்போது இது ஒரு பர்ஃபெக்ட் டிட்டர்மைன்டு நம்பர், ஓகேங்களா. பிளஸ் அவங்க வந்து அவங்க கட்சிக்காரங்க தாவேகால வந்து சொல்லுவாங்க 2 கோடி 3 கோடின்னு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கம்ப்ளைண்ட்ஸ் ஆன ஓட்டை நீங்க பாத்தீங்கன்னாவே, அந்த போலிங் ஓட்டை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னாவே சந்தேகமா கேக்குறேன். இன்னொன்னு முதல் வாக்காளர்கள் 1,13,00,000, ஓகேங்களா, 1,13,00,000 சொல்றேன். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா நீங்க வொர்க் அவுட் பண்ணீங்கன்னாவே இன்னைக்கு விஜய்க்கு வந்து ஒரு மாஸ் ஒரு மாஸ் ஓட் பேங்க் இருக்கு. இந்த விஜய் மாஸ் ஓட் பேங்க் ஆதார் கார்டு நான் டெக்னிக்கலா ஒன்னு சொல்றேன். ஆதார் கார்டுல அவங்க கட்சி ஐடி எல்லாம் போட்டாங்கல்ல, 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் மெம்பர் ஆயிருக்காங்களா? ஓட்டர் ஐடி தான் சார் இருக்குது. கிளியரா அவர் சொல்றாரு. ஓட்டர் ஐடி நான் சொன்னது வந்து ஆதார் கார்டு பிளஸ் ஓட்டர் ஐடி. இன்னைக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து இன்னைக்கு இன்டெலிஜென்ஸே வந்து கண்டு மயக்கிறது வந்து அந்த நம்பர். நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 1,30,00,000 எக்ஸ்பெக்ட் பண்றது இல்ல சார். நான் நடைமுறையில இருக்கிறத நான் மக்களுக்கு வைக்கிறேன். இது வாஷிங் மெஷின் எப்படி ஏன் அலையன்ஸ் சேர்த்தாங்கன்னு சொல்றேன். இங்க வந்து விசிகே, கம்யூனிஸ்ட், எம்டிஎம்கே, மக்கள் நீதி மையம் இதுங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வாட்டி வந்து ஒரு நடந்த உண்மைகள் 6 சீட்டும் 15 கோடி ரூபாய் வாங்கினாங்களா இல்லையா? அதை வந்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? நான் மட்டுமா வாங்கினேன், கம்யூனிஸ்ட் தான் சொல்லிச்சு, நான் மட்டுமா வாங்கினேன், இவங்களும் தான் வாங்கினாங்க, அவங்களே கேளுங்க கேள்வி அப்படின்னாங்க. ஸோ தெக்க தெளிவா வந்து 15 கோடி ரூபாய் பணம் வந்து விஜயால கொடுக்க முடியாது. சோ இந்த அலையன்ஸ் வந்து மெயின்டைன் வித் டிஎம்கே. டிஎம்கேல இருக்கிறவங்க யாரு? ஐபிஎஸ்சாமி, செந்தில் பாலாஜி, எம்ஆர்கே பொன்முடி, நேரு, அனைத்து பேரும் மத்த கட்சியில குற்றம் சுமத்துறீங்க. ஒரு சதீஷ் ப்ளீஸ், ஒரு அலிகேஷன் இருக்கு. ஒரு பீப்புள் அதிமுக சொல்றாங்க சட்டவிரோதமாக பிளாக்கில் டிக்கெட் விற்று பல கோடி சம்பாதித்தவர் விஜய். திரைப்பட ரிலீஸுக்காக முதல்வர் வீட்டில் கை கட்டி நின்றது இப்படிலாம். நான் சட்டவிரோதமா டிக்கெட் விற்று, அதெல்லாம் ஊழல் கிடையாதா? அதெல்லாம் நீங்க என்ன பட்டியல்ல சேர்க்கிறீங்க? இல்ல அதுதான் நான் சொல்றேன். அதுவும் மக்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். பிளாக்ல டிக்கெட் வித்ததுக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? அதெல்லாம் சரியா இல்ல. பிளாக்ல டிக்கெட் வித்ததுக்கும் நீங்க புரிஞ்சுக்கிட்டே கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். புரியாத மாதிரி கேட்டீங்கன்னா ஒன்னும் சொல்ல மாட்டேன். விஜய் வந்து சம்பளம் வாங்குறாரு, ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்றது என்ன? சிவப்பு பூதம் தான் ரிலீஸ் பண்ணுது மோராலஸ் நிறைய படத்தை. அந்த சிவப்பு பூதம் ரிலீஸ் பண்ற படத்துல இவங்க 100 டிக்கெட்டை வெளியில போய் வித்து 100 ரூபாய் டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா சிவப்பு பூதம் தான் சம்பாதிக்கும். புரிஞ்சுங்க? ஹூ இஸ் ரிலீசிங் த மூவி? சிவப்பு பூதம் தான். இது 2010 மக்களுக்கு கண்டிப்பா இது பிடிக்காதுங்க. இந்த சிவப்பு பூதம், கிளவுட்9 இது எல்லாமே வந்து வந்துரும். புரிஞ்சுங்களா? ஆனா இந்த எத்தனை படங்களை சிவப்பு பூதம் வெளியிட்டுச்சு? இப்ப வெளியிடுற எல்லா படங்களும் பூதம் தான் ரிலீஸ் பண்ணுது எக்ஸெப்ட் விஜய் மூவி. புரிஞ்சுங்களா? அது பழைய போன வாட்டி வந்து விஜயோட எத்தனை படங்களை சிவப்பு பூதம் வெளியிட்டுச்சு? போன படம் என்ன படம்? இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்னு ரிலீஸ் ஆச்சுல, சரியா படங்கள்னா எனக்கு சரியா தெரியல. வியாபார ரீதிகளா சொல்றேன். அதுவே வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மொத்தமா சிவப்பு பூதம் நீங்க குற்றம் சுமத்த கூடாது இல்ல. மெட்ராஸ் ஆல் தியேட்டர்ஸ் ஆர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் சிவப்பு பூதம் தாங்க.
கிளியராவே சொல்றேன். இல்லன்னா வேற நம்ம தமிழ் படங்களுக்குனா கூட வந்து ஷோஸ் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு நாளாவது விஜய் இந்த மாதிரி பராசக்திக்கு டிக்கெட் அதிகமா விற்பனை செய்றாங்கன்னு ஒரு நாள் கருத்து தெரிவிச்சிருக்காரா சார்? ஒரு நாளா விஜய் கருத்து தெரிவிச்சிருக்காரா சார்? இப்படி என்னுடைய படத்தை வைத்து ஊழல் செய்றாங்க. விஜய் இஸ் a producer to this activity. இல்ல அவர் வந்து நடிச்சாரு, அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதா சார்? அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க எப்படி நீங்க சொல்லுவீங்க? who is a producer? நீங்க அவர் ஷோவை நீங்க பாத்தீங்களா? என்னை நம்பி எடுக்குறீங்களே. அப்போ அந்த படத்துல எந்த இடத்திலும் டிக்கெட் அதிகமா விற்பனை செய்யறதுல விஜய்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. எனக்கு இவ்வளவு பணம் வேணும் அப்படின்ற ஒரு நடிகர் பேசுறாரு சார். அந்த பணத்தை வாங்கிட்டு போயிடுறாரு. இன்னைக்கு பராசக்தி படத்துல வந்து 30 கோடி பிளஸ் லாபம் ஒன்னு பேசியிருக்காரு. ஓகேங்களா? அந்த பணத்தை அவர் அந்த பணத்தை எப்படி வசூலிச்சு கொடுப்பாங்க? அந்த பணத்தை அவர் வாங்கிட்டு எப்படி வசூலிச்சு கொடுப்பாங்க? அந்த பணத்துக்கும் யாரை நம்பி கேஷ் கொடுக்குறாங்க, ஏதோ இன்வெஸ்ட் பண்றாங்க? அந்த ஆக்டருக்கு இவ்வளவு கலெக்ஷன் ஆகுன்றத நம்பி தான் அவங்க வந்து கலெக்ஷன் போடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வேலை பார்க்குறேன், நீங்க வந்து வேலை செய்யறவங்களுக்கு தான் நீங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க ஹெல்ட் அப் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து என்ன கேட்டிங்கன்னா, சிபிஎஸ்சி அகேன்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் வந்து வழக்கு தொடர்ந்துச்சு. நோவேர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் இஸ் இன்வால்வ் இன் திஸ் ஆக்டிவிட்டி. இப்ப வந்து பிளாக்ல டிக்கெட் விக்கிறது, இது இந்த மாதிரி இஷ்யூஸ்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரே ஷேட் இஷ்யூஸ். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா விஜயே வந்து பிளாக்ல விக்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்ற ஒரு விஷயமே ஒரு வந்து வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் பண்றாங்க. காசிநாத வித்தவுட் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட். ஏன் அப்படி விஜய் மேல அது விஜய்க்கு சம்பந்தம்? ஒரே நிமிஷம் நான் அது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கட்சி டிசைட் பண்ணாம இருக்குது. காங்கிரஸ், டிஎம்கே நிறைய பார்ட்டிஸ் இருக்கு. பிளஸ் முஸ்லிம் சிறுபான்மையர் பார்ட்டிஸ் நிறைய இருக்கு, கிறிஸ்டியன் பார்ட்டிஸ் நிறைய இருக்கு. இந்த வாட்டி தமிழ்நாடு பிஎஸ்பி இருக்கு. இன்னும் இவ்வளவு பார்ட்டிஸ் இருக்கு. புரிஞ்சுங்களா? இன்னும் நிறைய பார்ட்டிஸ் இருக்கும்போது எவரிபடி ஷுட் டிசைட் பண்ண. அறநெறி மக்கள் கட்சி இருக்கு, நிறைய இருக்கு. ஓகேங்களா? எல்லா கட்சிகளுமே வந்து பாத்தீங்கன்னா கியூல இருக்குது. காசிநாத பாரதி, நன்றி.